திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையின் இருபுறத்திலும் பொதுமக்களும் தாவிக்க தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது முதலமைச்சர் விஜய் திருச்சியில் இருக்கின்ற சூழலில் தற்போது அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தொடர்பான விவரங்களும் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக பரிணமித்து தான் தேர்தல் பரப்புரை செல்வதற்காக முதலில் முதலமைச்சர் விஜய் தேர்ந்தெடுத்த இடம் திருச்சியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய அவர் முதலமைச்சராக அவருடைய பொறுப்பேற்றதுக்கு பிறகாக முதல் முறையாக தலைநகரை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே செல்கிறார். திருச்சி கிழக்குல அவர் போட்டியிட்டு இருந்தார். சென்னையில பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருந்த சூழல்ல திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து திருச்சி கிழக்கினுடைய மக்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்கக்கூடிய விதமாக அவருடைய இன்றைய பயணம் தொடரப்பட்டிருக்கிறது. திருச்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். அங்கே கலந்து கொண்டு தனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவருடைய பயணம் என்பது அமைந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சியில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்கு செல்ல இருக்கிறார். மாலை 4:15 மணி அளவுல நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையான கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக பல பகுதிகளில் இருந்து மக்கள் அணிதிரண்டு வந்து அவரை காண வருவார்கள் என்ற சூழல்ல அப்பொழுதே அவருடைய கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். குறித்த நேரத்துல, குறித்த இடத்துல, குறித்த அளவிலான தொண்டர்கள் மட்டுமே வருவதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் அதே கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. தனது அரசாங்கமாக இருந்தாலும் அவர் செல்லக்கூடிய வழியங்களும் அவரை காணுவதற்காக திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், சாலையின் இருபுறங்களும் திரண்டிருக்கக்கூடியவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் சூழ்ந்திருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அவர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய கூட்டத்திற்குள்ளாக அதிகமானவர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சில கட்டுப்பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிபந்தனைகள்ல 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திருச்சியில செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய 5000 பேருக்கும் QR கோடுடன் கூடிய அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்ச்சியாக மிகுந்த கட்டுக்கோப்போடு நடத்துவதற்காக முதலமைச்சர் விஜய் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று மணி நேரம் நடைபெற இருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது திருச்சி சென்றிருக்கிறார். திருச்சிக்கு பயணமானவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக திருச்சி விமானம் சென்றடைந்தார். அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனத்திலிருந்து அவர் தற்பொழுது சாலை மார்க்கமாக அந்த திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியுடைய வளாகத்துக்கு செல்ல இருக்கிறார். அவருக்கு 2 புறங்களிலும் இருந்து பொதுமக்கள் வரவேற்பு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று திருச்சி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு மதிமுகவுடைய எம்பி, திருச்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சால்வை அணிவித்து வரவேற்பை கொடுத்திருந்தார். அதே போன்று அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் ஆகியோரும் முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அதே போன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு திருச்சியில வரவேற்பு கொடுத்து விழா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கூடிய அந்த அரங்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்தோம். அதே போன்று தற்போது அவர் வரக்கூடிய பகுதி என்பது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருடைய பயணம் என்பது அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் வரக்கூடிய இடங்கள்லாம் அவர் போகக்கூடிய வழிகள் எங்களும் திரண்டு இருந்து அவரை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கு கூடியும் பார்க்க முடிந்தது. அதுபோன்ற ஒரு வரவேற்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கான அந்த போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே போக்குவரத்துல சில மாற்றங்கள் திருச்சி நகரில் செய்யப்பட்டிருந்தது. அவர் சொல்லக்கூடிய அந்த பாதைகள்ல பொது போக்குவரத்து இருந்தால் அந்த நேரத்தில் பொதுமக்கள் பார்ப்பதாக திரண்டக்கூடிய நேரங்கள்ல பொது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்பதனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மாற்று வழி ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பொது போக்குவரத்துக்கான வாகனங்களும் மாற்றிவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் முதலமைச்சர் விஜய் திருச்சி செல்லக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்பாக ஒரு சென்றக்கூடிய பயணங்கள் என்பதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் பயணித்திருந்தார். அப்பொழுது ஒரு கட்சி சார்ந்த ஆட்கள் அவருக்கான அந்த பாதுகாப்பை கொடுத்திருந்தார்கள். அவருக்கான அந்த தன்னார்வலரும் அவருடைய அந்த பவுன்சர் குழுக்களுமே விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தது. தற்பொழுது ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த கான்வாய் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த கான்வாய் பாதுகாப்பு அணிவகுப்போடு தான் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்று கொண்டிருக்கிறார். திருச்சியில வாக்கு கேட்பதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவராக சென்று சந்தித்த விஜய் தற்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க செல்கிறார். மேலும் இந்த சந்திப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய வரவேற்பும் விமர்சனங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் மற்ற எதிர்கட்சிகள் திமுக, அதிமுகவினர் அவர் வெற்றி பெற்றது போது பொதுமக்களை சந்தித்து நன்றி கூற வேண்டும் என்ற வலியுறுத்தல் வைத்திருந்தாங்க. அது தற்பொழுது திருச்சி கிழக்கு சென்று நன்றி தெரிவிப்பது கூட இடைத்தேர்தல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் திருச்சி கிழக்கு செல்கிறார். ஆனால் சென்னையுடைய
அவர் வெற்றி பெற்ற தொகுதியான பெரம்பூருக்கு கூட அவர் சென்று நன்றி தெரிவிக்கல் என்ற விமர்சனம் முன்வைக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நேரத்துல தான் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகாக 11 நாட்களுக்கு பிறகு அவருடைய முழுமையான அமைச்சரவை என்பது நிரம்பியது. அதற்கு பிறகாக முழுமையான அலுவல் பணியில் ஈடுபட்டிருந்தார். பல்வேறு தொழிலுடைய ஆய்வுப் பணிகள், ஆலோசனை கூட்டங்கள், பல்வேறு நிர்வாகம் சார்ந்த மீட்டிங்ல அவர் பங்கேற்றிருந்தார். அதற்கு பிறகாக அவர் தினமும் காலையில் 9 மணிக்கு வந்து பிறகு மாலை 4-5 மணிக்கு தான் புறப்பட்டு செல்கிறார் என்ற அளவெல்லாம் அவருடைய அலுவல் பணி தலைமைச் செயலத்தோடு இருந்தது. தற்போது தலைமைச் செயலத்தை விட்டு முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சிக்காக, அதுவும் கட்சி நிகழ்ச்சிக்காக, தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தான் அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகாக சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சில நிகழ்ச்சிகள் சென்றிருந்தார். ஆனால் ஒரு மாவட்டத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக முதல் முறையாக திருச்சிக்கு செல்கிறார். இந்த மேடையில் அவர் திருச்சி மக்களுக்கு ஏதேனும் அறிவிப்பு கொடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா ஒரு தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கூடி அவர் வாக்கு கேட்கக்கூடிய அந்த பணிகள் ஈடுபட்டிருந்தார். அப்படியான ஒரு பிரச்சாரத்தை கையாண்டவர் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு அவர் எந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகள் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அந்த பகுதி மக்களுக்கும் அந்த தொகுதி சார்ந்த மக்களுக்கும் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.